வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் எங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம காட்ஸில் எக்ஸ் காங் நியூ எம்பையர் வந்து வரப்போகுது. நம்ம காட்ஸில் வர்சஸ் காங்லேயே நம்ம காட்ஸில் எக்ஸ் காங் நியூ எம்பையர் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஐ திங்க் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒய் யூ ஷுட் வாட்ச் காட்ஸில் எக்ஸ் காங் நியூ எம்பையர். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம என்ட்ரி டு மான்ஸ்டர் வர்ஸ், ஃபுல் மான்ஸ்டர் வர்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம காட்ஸ் வர்சஸ் காங் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க, நம்ம ஹாலிவுட் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மான்ஸ்டர்ஸ், காங்கோட ஹிஸ்ட்ரி என்ன, காட்ஸில் எப்படி உருவானுச்சு, நம்ம காட்ஸோட ஆன்சஸ்டர்ஸ் யார், நம்ம காங்கோட ஆன்சஸ்டர்ஸ் யார், ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்க மாட்டாங்க. பட் நம்ம இந்த படத்தில் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ஸோ நம்ம காங், நம்ம காட்ஸில் இந்த ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி அந்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு கூட. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட், மிகப்பெரிய டவுட் வந்திருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம காட்ஸிலா, நம்ம காங், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ரைவாலிட்டி இருந்துச்சு. அண்ட் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ரைவல்ஸாக கூட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுமே எப்படி சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் கூட வந்திருக்கும். அதையுமே இந்த படத்தில் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காங்குக்கும் ஒரு குட்டி அடுத்தது காங்குக்கும் நம்ம ஃபைட் பண்ண போகிறது பார்க்க போகிறோம். நம்ம சன் ஆஃப் காங் மாதிரி நம்ம ஜோக்கோ வந்து இருக்காரு. ஸோ நம்ம ஸ்கார் கிங்கோடது. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன சிவில் வார் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நம்ம அயன்மேன், நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் வந்துச்சோ, அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு சின்ன சிவில் வார் பிட்வீன் இந்த ஸ்பீசிஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மாதிரி தான் நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டைப்பில் தான் இருக்க போது, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட்டுமே வந்து இருக்கலாம். ஸோ மேஜரான டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ரெண்டு கிரியேச்சர்ஸுமே அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து நம்ம நியூ ஃபார்ம் ஆஃப் மொனார்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ இதை நியூ ஃபார்ம் ஆஃப் மொனார்க்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் நம்ம இது வரைக்குமே நம்ம மொனார்க் வந்து நம்ம டைட்டன்ஸ் வந்து ஒரு மாஸ் வெப்பன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இல்லை வந்து ஒரு வாக்கிங் டிசாஸ்டராக தான் பார்த்தாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம இந்த டைட்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமானது. இதுங்களை நம்ம எப்படியாவது கண்டெயின் பண்ணி எப்படியாவது கன்ஃபைன்மெண்ட் பண்ணி வைக்கணுன்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொனார்க் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொனார்க்கு வந்து தெரியும், நம்ம காங்கோ, நம்ம காட்ஸிலாவோ இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ் தான் வந்து நம்ம ஹியூமனிட்டி வந்து காப்பாற்றுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நம்ம காங்குக்கு வந்து மெக்கானிக்கல் க்ளவுஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், மொனார்க்கோட ஒரு நியூ எவல்யூஷன் பார்த்தது. அண்ட் எஸ், நான் ஆடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மான்ஸ்டர் வர்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நம்ம மொனார்க் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம மான்ஸ்டர் வர்ஸில், நம்ம மொனார்க் பற்றி. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து செம்மையான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம மொனார்க் யார், நம்ம மொனார்க் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேருந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து எப்படி பிரான்ச் அவுட் ஆகும், இந்த மான்ஸ்டர் வர்ஸ் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் இது வரைக்கும் நம்ம 2-3 டைட்டன்ஸ்க்கு தான் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். மற்ற எல்லா டைட்டன்ஸுமே வில்லன்ஸோ இல்லை சைட் கேரக்டர்ஸோ பார்த்துருக்கோம். எஸ், நம்ம காட்ஸிலா, நம்ம காங், இந்த 2 பேர் தான் நம்ம ஹீரோஸ் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மற்ற டைட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஏகப்பட்ட டைட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைட்டன்ஸ் இருக்குது. பெஹமோத், அந்த மாதிரி நம்ம கிங் கிடோரா. ஸோ கிங் கிடோரா நல்ல கேரக்டராக கூட நம்ம காமிக்ஸில் சம்டைம்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர்ஸ் கூட, நம்ம நல்ல ஒரு பொட்டென்ஷியல் கேரக்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பக்காவான ஒரு விஷயங்கள் நடக்கிறது கூட சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ இதான் வந்து நம்ம ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் வந்து அப்படியே மாறும்னு நினச்சிங்கன்னா, எஸ், நம்ம மூவி சைஸ் வந்து மாறும். அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம மான்ஸ்டர் வர்ஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு 2030 வரைக்குமே வந்து நமக்கு வந்து நம்ம காங் அண்ட் நம்ம காட்ஸாக தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம். இடையில மேபி இந்த 2-3 மூவிஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோடனோ இல்லை சம்திங்ஸ் இந்த மாதிரி சில மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து காட்ட போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த லெவலில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஸோ அதை பற்றி நமக்கு வந்து கண்டிப்பாக தெரில. பட் எப்படி நடக்க போகுது நம்ம சொல்ல பார்ப்போம். அண்ட் எஸ், நான் ஆடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் தான். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மூவி வந்து ஒரு பிகினிங் டு
இந்த ஒரிஜினல் மான்ஸ்டர் வர்ஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கைஜூ இல்லை மான்ஸ்டர் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் மான்ஸ்டர் வர்ஸ் நல்ல ஒரு ஹேண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. மெயின்லி நம்ம ஆடம் வின்கார்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கையில் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த படங்கள் வந்து இந்த பக்காவாக போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் காட் லவ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம மான்ஸ்டர் வர்ஸ். ஆனால் இதை பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. வெறும் நம்ம மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காட்டாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கொண்டு வந்திருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் விஷயங்கள் தான். ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து அப்படியே நம்ம காட் லவ் காங்களோட மாற்றிட்டாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். நம்ம நியூ எம்பையரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புது எம்பையர் வரப்போகுது. அந்த எம்பையர் யாருக்குன்னு சொல்லி இந்த த்ரோன் ஃபைட்டு தான் அது. காட்ஸிலா வர்சஸ் காங்லேயும் அதே தான் பண்ணாங்க. பட் இந்த ஒரு படம் வந்து நம்ம காட்ஸிலா நம்ம எக்ஸ் காங் நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுதான் வந்து இங்கே படத்தோட ஒரு மெயினான ஹைலைட்டு. கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக வந்து அந்த படத்தில் வந்து கிட்ஸ் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். எஸ், கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போகலாம். பிகாஸ் இந்த படம் வந்து நீங்கள் வந்து நம்ம இது வரைக்குமே நீங்கள் வந்து நம்ம எந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் படம் பார்க்கலாலுமே நீங்கள் வந்து இதை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைப்பில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். என்கிட்ட இந்த வீடியோ மெயினாக போடுறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆன்ல போடுங்க கைஸ். அண்ட் தென் தி ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.